Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்து the லாஸ்ட் டாபிக் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ சாப்டர் 7ல இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக்கோட சேர்த்து சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஒரு தனி பிளேலிஸ்டா கொடுக்குற ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே படி பார்த்தோம்னா அமாங் தி யூத்ஸ் இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் அ மேஜர் கன்சர்ன். ஏன்னா இது சொசைட்டில ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூத்ஸ் டு சேஃப்கார்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். இந்த டேஞ்சரஸ் பிஹேவியரல் பேட்டர்ன்ல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ டு லீட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இந்த ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ்லாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அடலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்க உங்களுக்காக இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ்ன்ற டாபிக்கே உங்களுக்கு இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரக்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதை வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்ணும்போது அது மெடிசனா ஆக்ட் ஆகும். ஸோ இதே ட்ரக்கையே வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாம, மெடிசினல் பர்பஸ் இல்லாம ஒரு பர்சனோட பிசியாலஜிக்கல், பிசிக்கல், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இம்பேர் பண்ற மாதிரி, அஃபெக்ட் பண்ற மாதிரி அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்றது தான் இட் இஸ் ட்ரக் அபியூஸ். ஓகே, ஸோ ட்ரக்ஸ் விச் ஆர் காமன்லி அபியூஸ்ட் என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஓபியாய்ட்ஸ், கெனாபினாய்ட்ஸ், கோகோ ஆல்கலாய்ட்ஸ், இதெல்லாம் வந்து காமன்லி அபியூஸ்ட் ட்ரக்ஸ். இது எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிளவரிங் பிளான்ட்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபிளவரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து இதை எடுக்கிறாங்க. அண்ட் சில ட்ரக்ஸை வந்து they are obtaining it from fungi also. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓபியாய்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த ட்ரக் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பிரசன்ட் ஆயிருக்க ஸ்பெசிபிக் ஓபியாய்ட் ரிசெப்டாரோட பைண்ட் பண்ணி வில் ஷோ இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ மேஜர் பவர்ஃபுல் ஓபியாய்ட் பார்த்தோம்னா மார்ஃபைன் தான். இதை வந்து பெப்பாவர் சோம்னிஃபெரம்ன்ற பாப்பி பிளான்ட்டோட லேட்டெக்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ லேட்டெக்ஸ்ன்றது இட்ஸ் மில்கி ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட். ஸோ இந்த லேட்டெக்ஸ்ல தான் இந்த பாப்பி பிளான்ட்டோட லேட்டெக்ஸ் ஓபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய ஆல்கலாய்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி வெல் நோன் அண்ட் மேஜர் ஆல்கலாய்ட் இஸ் மார்ஃபைன். ஓகே, ஸோ இந்த மார்ஃபைனை வந்து அசிட்டிலேஷன் பண்ணும்போது ஹெராயின் அப்படின்ற ட்ரக் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஹெராயினோட கெமிக்கல் நேம் டைஅசிட்டைல் மார்ஃபைன். ஓகே, விச் இஸ் அப்டைன்டு பை அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபைன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல. ஓகே, ஸோ இந்த ஹெராயினை வந்து ஸ்மாக்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைஅசிட்டைல் மார்ஃபைன், இந்த ஹெராயின்றது இட்ஸ் ஒயிட் ஓடர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி கன்சியூம் பண்றாங்கன்னா ஜென்ரலி டேக்கன் பை ஸ்நார்டிங், மூக்கு வழியா, அப்புறம் இன்ஜெக்ஷன் இன்ட்ராவெனஸ்லி டைரக்ட்லி இந்த ட்ரக் வந்து வெயின்ஸ்ல இன்ஜெக்ட் பண்றாங்க. அண்ட் ஹெராயினோட எஃபெக்ட் வந்து இட்ஸ் எ டெப்ரெசன்ட் அண்ட் இது வந்து பாடி ஃபங்க்ஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மார்ஃபைனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இது எந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, so this is about opioid. Then cannabinoids பார்த்தோம்னா இந்த cannabinoids வந்து it interact with the cannabinoid receptors. brainல present ஆயிருக்க cannabinoid receptorோட போய் interact பண்ணி it will show its effect. and இந்த natural cannabinoids வந்து பிளான்ட், இந்த cannabis sativa பிளான்ட்டோட இன்ஃப்ளரசன்ஸ்ல இருந்து மேக் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிளான்ட்டோட ஃபிளவர் டாப், லீவ்ஸ் அண்ட் ரெசின், ஸோ அந்த மாதிரி இந்த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் கெனாபிஸ் பிளான்ட் இதை வந்து வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ல வந்து யூ கம்பைன் பண்ணி இந்த ட்ரக்ஸ் லைக் மேரிஜுவானா, ஹேஷிஸ், சாரஸ், கஞ்சா இதெல்லாம் மேக் பண்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மேட்ச்ல இந்த மாதிரி இந்த ஏதாவது ஒரு ட்ரக்கோட நேம் சாரஸ் அப்படின்னு கொடுத்து அந்த கெனாபிஸ் சாட்டிவா பிளான்ட்டை வந்து மேட்ச் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் இந்த கெனாபினாய்ட்ஸை எப்படி கன்சியூம் பண்ணுவாங்கன்னா இப்போ இன்ஹலேஷன், மூக்கு வழியா இல்ல ஓரலி எடுத்துக்கிறாங்க. தென் இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் தி பாடி. இதுவும் இம்பார்ட்டன்ட். கெனாபினாய்ட்ஸோட எஃபெக்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல இருக்கும். தென் coca alkaloid or cocaine. So இந்த cocaine வந்து it interacts with the
transport of the neurotransmitter dopamine. So dopamine it's a neurotransmitter and hormone. இது வந்து it plays a crucial role in movement, motivation, brain's reward system. இதுலலாம் it plays a crucial role. So இந்த டோப்பமைனோட இன்டர்ஃபியர் பண்ணும் இந்த கொக்கைன். ஆல்சோ இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல பொட்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்ட் காஸ் பண்ணும். அதனால the person will experience the sense of euphoria. யூஃபோரியான்றது ஒரு இன்டென்ஸா ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்றது அண்ட் இன்க்ரீஸ்டு எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட சோர்ஸ் இது எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொக்கா பிளான்ட், எர்த்ராக்ஸ்லம் கொக்கா. இது வந்து இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. அண்ட் கொக்கைனை வந்து கோக் ஆர் கிராக் அப்படின்னு சொல்றாங்க. இதை யூஸ்வலி மூக்கு வழியா ஸ்நாட் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ கொக்கைன், கோக் ஆர் கிராக். அண்ட் ஹெராயின் வந்து ஸ்மாக்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த கொக்கைனை வந்து எக்ஸசிவா எடுத்துக்கிறதுனால இட் காசஸ் ஹலூசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸசிவ் டோசேஜ் ஆஃப் கொக்கைன் காசஸ் ஹாலுசினேஷன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாலுசினேஷன்ன்றது என்னது? நம்ம பார்க்காத, யாருமே இல்லாதப்ப பார்க்காத ஒண்ணு, யாரும் கேட்காத ஒண்ணு நம்ம யாரும் பாக்குற மாதிரி, கேட்கிற மாதிரி, அந்த மாதிரி வாய்ஸஸ் இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறது. ஓகே, அதான் ஹாலுசினேஷன். ஓகே, ஸோ மத்த பிளான்ஸ் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற பிளான்ஸ் பாத்தீங்கன்னா அட்ரோபா, பெல்லடோனா, தத்தூரா. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீட்ல இந்த ஃபிளவரிங் பிரான்ச் ஆஃப் தத்தூரா கொடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ ஹாலுசினோஜன். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் ட்ரக் அபியூஸ். ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ், எந்தெந்த ட்ரக்ஸ் காமன்லி அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் லைக் பார்பிச்சுரேட்ஸ், ஆம்பெட்டமைன்ஸ், பென்சோடயாசிபின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் இல்னஸ்க்காக, லைக் டெப்ரெஷன் அண்ட் இன்சோம்னியா, தூக்கமின்மை. ஸோ இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்க்காக டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆஃபன் அபியூஸ் பண்றாங்க. அண்ட் மார்ஃபைன் நம்ம பார்த்தோம், இட்ஸ் பவர்ஃபுல் ஓபியாய்டுன்னு. ஸோ இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் செடேட்டிவ் அண்ட் பெயின் கில்லர். ஸோ இந்த மார்ஃபைனை வந்து ஜென்ரலி சர்ஜரி அண்டர்கோ பண்ற பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இந்த மார்ஃபைனை தான் வந்து அபியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மார்ஃபைனையே அசிட்டலேஷன் பண்ணா ஹெராயின், டைஅசிட்டல் மார்ஃபைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மெடிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ற இந்த மார்ஃபைனையும் அபியூஸ் பண்றாங்க. அண்ட் செவரல் பிளான்ஸ், ஃப்ரூட், சீட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம ஃபோக் மெடிசன், அதாவது கை வைத்தியமா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் சில வைத்தியம் வந்து பாஸ் டவுன் பண்ணிட்டு வராங்க இல்லையா. ஸோ அந்த பிளான்ஸுக்குலாம் வந்து இந்த ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ மெடிசினல் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ரிலீஜியஸ் செரிமோனிஸ், ரிச்சுவல்ஸ் ஆல் ஓவர் த குளோப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெடிசினல் பர்பஸ் இல்லாம மத்த பர்பஸ்க்கு, அதாவது ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் அமௌண்ட்ஸ் எல்லாம் இல்லாம அது நம்ம பாடியோட பிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி அமௌண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சில எடுக்கிறத தான் வந்து ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ டொபாக்கோ நமக்கு தெரியும், புகையிலை. மோர் தேன் 400 இயர்ஸா வந்து இதை ஹியூமன் பீயிங்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. வேரியஸ் ஃபார்ம்ஸ் லைக் ஸ்மோக் பண்றாங்க, இதை வச்சு சூயிங் பண்றாங்க அண்ட் ஸ்னஃபிங் பண்றாங்க, மூக்கு வழியா எடுக்கிறாங்க. ஸோ டொபாக்கோவை வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ் மோர் தேன் 400 இயர்ஸா எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டொபாக்கோல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுல வந்து பர்டிகுலர்லி நிக்கோட்டின்ற ஆல்கலாய்டு இருக்கு. ஸோ இந்த நிக்கோட்டின் தான் அட்ரினல் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அட்ரினல் கிளாண்ட்ன்றது டூ ஸ்மால் கிளாண்ட்ஸ் டாப் ஆஃப் தி கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட இந்த நிக்கோட்டின் ஸ்டிமுலேட் பண்ணி இட் வில் காஸ் த ரிலீஸ் ஆஃப் அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின். ஸோ இந்த ஹார்மோன்ஸை பிளட் சர்க்குலேஷன்ல ரிலீஸ் பண்றது மூலமா என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் அசோசியேட்டட் டிசீசஸ் என்னென்னு பார்த்தோம்னா கேன்சர்ஸ் ஆஃப் தி லங், யூரினரி பிளாடர் அண்ட் த்ரோட். ஸோ லங் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர், த்ரோட் கேன்சர் இதோட ரிஸ்க் வந்து அதிகம். ஓகே, ஸோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் பண்றதுனால. அண்ட் பிராங்கைட்டிஸ். பிராங்கைட்டிஸ்ன்றது இப்போ லங்ஸ்ல வந்து ட்ரெக்கியா ஏர் பாத்வே வருது இல்லையா. ஸோ ஏர் பைப், சாரி ட்ரக்கியான்றது ஏர் பைப். ஸோ இந்த ஏர் பைப் வந்து லங்ஸ்குள்ள நிறைய பிரான்ச்சஸா பிரியுது இல்லையா, அதான் பிராங்கியல் டியூப்ஸ். ஸோ இந்த பிராங்கியல் டியூப்ஸோட மியூக்கஸ் மெம்பரேன்ல இன்ஃப்ளமேஷன் ஆகுறது தான் பிராங்கைட்டிஸ். ஓகே, ஸோ இந்த பிராங்கைட்டிஸ்ன்றது டொபாக்கோ ஸ்மோக்கிங்னால இட் மைட்
வீக்கம் அண்ட் எம்ஃபிசமான்றது லங்ஸ்ல ஏர் சாக்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுறது விச் வில் காஸ் பிரீத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் வில் காஸ் எம்ஃபிசமா. தென் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் காஸ் பண்ணுன்னு சொல்றாங்க, கேஸ்ட்ரிக் அல்சர். அண்ட் ஸ்மோக்கிங் இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா கார்பன் மொனாக்சைடு கண்டென்ட்டை பிளட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ தட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹீம் பவுண்ட் ஆக்சிஜன் வந்து கம்மி ஆயிடும். ஸோ இது ஹீமோகுளோபின்ல போய் ஆக்சிஜனுக்கு பதிலாக இந்த கார்பன் மொனாக்சைடு ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிடும். ஸோ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வந்துடும். ஏன்னா பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்குலாம் ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஓகே, தென் இதெல்லாம் வந்து டொபாக்கோ ஸ்மோக் பண்றது மூலியமா வர டிசீசஸ். டொபாக்கோ சூயிங் பண்றதுனால என்ன டிசீஸ் வரும்னு பாத்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் தி ஓரல் கேவிட்டி. ஸோ வாய் மூலமா புகையிலை எடுக்கிறவங்களுக்கு வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தென் ஸ்டாச்சுட்டரி வார்னிங். ஸ்டாச்சுட்டரி வார்னிங்ன்றது சட்டப்பூர்வமான எச்சரிக்கை. ஸோ கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வார்னிங் இருக்கணும் அப்படின்ட்டு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ see this picture like this. So tobacco causes cancer, smoking causes lung cancer, smoking kills, இந்த மாதிரி வார்னிங் போட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ஹசார்ட்ஸோட ஹெல்த் ரிஸ்க்ஸோட வார்னிங் இந்த சிகரெட் பேக்கெட்ஸ்லாம் இருந்தாலுமே எல்லா ஏஜ் குரூப்புமே சொசைட்டில வாங்கி ஸ்டில் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெஸ்பைட் தி ஹெல்த் ரிஸ்க்ஸ். ஓகே, ஏன்னா இந்த டொபாக்கோ வந்து இட்ஸ் அடிக்டிவ் அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அடிக்ட் ஆயிடுவாங்க அண்ட் இட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ அடிக்ட்ஸ் ரெக்வயர் கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ஹேபிட். ஸோ ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்கன்னா தே கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் ஹேபிட். ஓகே, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்க போய் அவங்க ப்ராப்பரா எடுத்துக்கிறது மூலமா, அந்த கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது மூலமா இதுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ திஸ் இஸ் த சம்மரி. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, காமன்லி அபியூஸ்டு ட்ரக்ஸ், ஓபியாய்ட்ஸ், கெனாபினாய்ட்ஸ் அண்ட் கோகோ ஆல்கலாய்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே நான் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தென் adolescence and drug and alcohol abuse. So adolescence என்னது, நீங்க இருக்கிறதே இப்போ adolescent age தான். So it is a period between childhood and adulthood. So childhoodக்கும் adulthoodக்கும் இருக்க அந்த bridge தான் வந்து it's the adolescence. So ages 12 to 18 years இருக்கிறவங்கள adolescent people அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த adolescent ஸ்டேஜ் அப்போ நிறைய பயாலஜிக்கல் பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும் அண்ட் இட்ஸ் அ வெரி வல்னரபிள் ஃபேஸ் ஆஃப் மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃபேஸ்ல வந்து இண்டிவிஜுவல் ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க. ஸோ தே ஆர் அட் தி ஹை ரிஸ்க் ஆஃப் தீஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஓகே, ஸோ காசஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா கியூரியாசிட்டி. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும், ஸோ நியூ எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அதனால. அண்ட் பியர் ப்ரெஷர்ன்றது நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு பண்றாங்க அதனால நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர். அண்ட் பர்செப்ஷன் அமாங் யூத் தட் இட் இஸ் கூல் ஆர் ப்ராக்ரெசிவ் டு ஸ்மோக். அதாவது இந்த மீடியா இதுல எல்லாம் காமிக்கிறது, இந்த இன்டர்நெட் இதுல எல்லாம் என்ன காமிக்கிறாங்க, ஸ்மோக், ட்ரக், ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கூல் ஹேபிட், கெத்து அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். ஓகே, ஸோ அதனால பெர்செப்ஷன் இன் மீடியா அதனால. அண்ட் அன்ஸ்டேபிள் அண்ட் அன்சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ராப்பர் பேரண்டல் கேர் இல்லாததுனால இந்த மாதிரி ட்ரக் அபியூஸ், ஆல்கஹால் அபியூஸ்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். ஸோ அடிக்ஷன் அப்படின்றது சைக்காலஜிக்கல் அட்டாச்மெண்ட் டு சர்டன் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த யூஃபோரியா, அந்த சென்ஸ் ஆஃப் அந்த பிளஷர் சென்ஸ், லைக் ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், அந்த இன்டென்ஸா அந்த ஃபீல். ஸோ அந்த ஃபீல், அதுக்கப்புறம் டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங், அதாவது டெம்பரரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கறது, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலயும் இருந்து ரிலீவ் ஆகி அந்த டைம்ல ஒரு டெம்பரரி ஒரு குட் ஃபீல் தருது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டுக்கெல்லாம் சைக்காலஜிக்கலி அட்டாச் ஆயிடுறாங்க, அதான் அடிக்ஷன். ஓகே, சோ அந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க டெஸ்பைட் நோயிங் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த எஃபெக்ட்ஸுக்கு, யூஃபோரியா இந்த எஃபெக்டுக்கு அடிக்ட் ஆகிற, சோ அது ரொம்ப பர்டிகுலர்லி அட்டாச் ஆயிடுறாங்க சைக்காலஜிக்கலி, அதுதான் அடிக்ஷன். ஓகே, சோ இதனால என்ன ஆகுது, செல்ஃப் கண்ட்ரோல் லாஸ் ஆயிடும். அண்ட் எப்பவுமே அந்த அர்ஜ், அந்த ட்ரக் அந்த ஆல்கஹால் எடுக்கணும் அப்படின்ற அர்ஜ் இருக்கும் அவங்களுக்கு. சோ ஓவர் டைம் என்ன ஆகும்னா, இந்த ரிப்பீட்டடா இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது
நம்ம ஆல்ரெடி அந்த ஓபியாய்டு ரிசெப்டார், கேனபினாய்டு ரிசெப்டார் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாடியில பிரசன்ட் ஆயிருக்க ரிசெப்டார்ஸ் வந்து டாலரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த ரிசெப்டார்ஸோட டாலரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ நிறைய ட்ரக் ஸோ ஸ்டார்டிங்ல எடுத்ததை விட ரிப்பீட்டட் யூஸ்னால என்ன ஆகும்னா நிறைய அந்த ட்ரக்கோட டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த சேம் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துரும். ஓகே, ஸோ ஓவர் டைம் இட் லீட்ஸ் டு டாலரன்ஸ். தென் டிபெண்டன்ஸ்ன்றது அந்த பர்டிகுலர் ட்ரக் எடுத்துக்கிட்டாதான் நார்மலா என் பாடி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்ற லெவலுக்கு போயிடும் ஒரு ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ அந்த நார்மலி ஃபங்க்ஷனே பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் ட்ரக் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாம அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறதுதான் டிபெண்டன்ஸ். ஸோ இதனால என்ன ஆகும்? இட் வில் லீட் டு அன்பிளசன்ட் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ன்றது என்னது? அந்த ரெகுலரா எடுத்துட்டு இருக்க அந்த டோஸ் ஆஃப் ஆல்கஹால் ஒரு ட்ரக் அதை வந்து அப்ரப்டா ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா வித்ட்ராயல் சிம்டம்ஸ் பாடி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் ஆங்ஸைட்டி, ஷேக்கினஸ், இந்த கை நடுக்கம் அண்ட் நாசியா. ஸோ சில பேருக்குலாம் வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிரும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலனா அப்படின்னு நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்து வித்ட்ராயல் சிம்டம். நாசியா, ஸ்வெட்டிங், இந்த மாதிரி வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அவங்க பாடி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது திருப்பி அதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது ரெஸ்யூம் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த திருப்பி எடுக்கும்போது அந்த பாடி இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிபெண்டன்ஸ். அந்த அவங்க பாடி வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ இன் சம் கேசஸ் இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியரா லைஃப் த்ரெட்டனிங்கா கூட இருக்கும். அண்ட் அந்த பர்சன் வந்து நீட் மெடிக்கல் சூப்பர்விஷன் ஆல்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிபெண்டன்ஸ் வந்து இட் ஆல்சோ காஸ் நிறைய சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸும் காஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணா போய் அதை நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. theft கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சோ எந்த சோஷியல் நார்ம்ஸையும் ஒபே பண்ண மாட்டாங்க. சோ இட் வில் காஸ்ட் தி சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். சோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்க இது சும்மா ஒரு கேஷுவலா தான், ஒன் டைம் தான், ட்ரை பண்ணி தான் அப்படின்ட்டு இதுக்கு போகவே கூடாது. இட்ஸ் விசிஷியஸ் சைக்கிள். ஒன்ஸ் இதுல மாட்டிக்கிட்டா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ப்ராப்பர் கைடன்ஸும் இல்லைன்னா இதுக்கு வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகுற நிலைமை கூட போலாம். சோ எந்த ஒரு சின்ன கேஷுவலா கூட இதை ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஸோ இமீடியட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெக்லெஸ் பிஹேவியர், வேண்டலிசம்ன்றது என்னது? ஸோ ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் பண்றது, வயலன்ஸ், இதெல்லாம் இமீடியட் எஃபெக்ட். தென் எக்ஸசிவா இந்த ட்ரக்ஸ் டோசஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இட் மைட் ஈவன் லீட் டு கோமா அண்ட் டெத்து கூட, கோமாக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, இறக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா எக்ஸசிவ் டோசேஜ் என்ன பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் காஸ் பண்ணும், ஹார்ட் ஃபெயிலியர் காஸ் பண்ணும், செரிப்ரல் டேமேஜ்னா பிரெயின்ல இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செரிப்ரல் ஹெமரேஜ் எல்லாம் காஸ் பண்ணும். ஓகே, தென் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது நிறைய ட்ரக்ஸை கம்பைன் பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பண்றது அண்ட் ட்ரக்ஸ் அலாங் வித் ஆல்கஹால் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து இட் வில் லீட் டு ஓவர் டோசிங் அண்ட் இட் வில் ஈவன் காஸ் டெத். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன் வார்னிங் சைன்ஸ் அமாங் யூத். ஸோ யூத் இருக்க அந்த காமன் வார்னிங் சைன்ஸ் என்னது? அவங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிராஸ்டிக்கலி டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் ரொம்ப லீவ் போட ஆரம்பிப்பாங்க. அண்ட் பர்சனல் ஹைஜீன்ல வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ் அமாங் தி யூத். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுவும் ட்ரக் அபியூஸ் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டாங்க, ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா தெஃப்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியே ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல தள்ளிடும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். தென் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் லைக் ஹெய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி கூட வரலாம். ஏன்னா சில ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து இன்ட்ராவைனஸ் இன்ஜெக்ஷன், அதாவது ட்ரக்கை டைரக்டா வெயின்ல இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, நீடில்ஸ் ஷேர் பண்ணும்போது இந்த ஹெச்ஐவி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இட் வில் காஸ் திஸ் ஃபேட்டல் டிசீஸ், எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி. தென்
இந்த மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால குரோனிக்கா, அதாவது அடலசன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க அடல்ட்ஹுட் வரைக்கும் அப்படின்னா, குரோனிக்கா என்ன பண்ணும், இது வந்து நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் லிவரை வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணிரும், விச் வில் லீட் டு சிர்ஹாசிஸ். சிர்ஹாசிஸ்ன்றது ஸ்கார்டு லிவர். ஸோ லிவரோட டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ஸ்கார் ஆயிடும் அண்ட் டேமேஜ் ஆயிடும். நார்மல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு இட் வில் லீட் டு டேமேஜ் ஆஃப் தி லிவர். ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரானிக் யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் என்ன காஸ் பண்ணும், லிவர் சிர்ஹாசிஸ். ஓகே, தென் பிரெக்னன்சில வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அது பேபி ஃபீட்டஸ வந்து வயித்துல இருக்க அந்த ஃபீட்டஸ பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ பிரெக்னன்ட் லேடி சுத்தமா இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால யூஸ் பண்ண கூடாது. தென் மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பை சர்டைன் ஸ்போர்ட்ஸ்மென்ஸ். சில ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரக்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க டு என்ஹான்ஸ் தேர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா நார்காட்டிக் அனல்ஜெசிக். ஸோ அனல்ஜெசிக்ன்றது பெயின் கில்லர் நம்ம பார்த்தோம். ஓபியாய்டு, ஸோ மேஜர் அந்த மார்ஃபைன்றது இட்ஸ் பவர்ஃபுல் ஓபியாய்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அனல்ஜெசிக் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. தென் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ், ஏஏஎஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த anabolic steroidsன்றது இட்ஸ் தி சிந்தட்டிக் வெர்ஷன் ஆஃப் தி மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். ஸோ இதையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இன் மேல் ஃபீமேல் நம்ம பார்ப்போம். தென் டயூரட்டிக்ஸ். ஸோ டயூரட்டிக்ஸ்ன்றது இட்ஸ் தி வாட்டர் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெயின்லி வந்து எதுக்கு இந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸஸ் சால்ட் அண்ட் வாட்டர், பாடியில இருக்க எக்ஸஸ் சால்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்றதுக்காக. ஸோ இது என்ன பண்ணும்னா யூரின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஸோ தட் எக்ஸஸ் சால்ட் அண்ட் வாட்டர்லாம் பாடியில இருந்து எலிமினேட் ஆகும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற ட்ரக் தான் டயூரட்டிக்ஸ். இதை எப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சன் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேப்பிடா வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கேஸ்ல இந்த டயூரட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரக் டெஸ்ட்ல எல்லாம் இந்த டயூரட்டிக்ஸ் யூஸ் பண்றது மூலமா மத்த ட்ரக்கோட எஃபெக்ட வந்து மாஸ்க் பண்றதுக்கு, வேற ஏதாவது ட்ரக் எடுத்திருந்தாங்கன்னா அது ட்ரக் டெஸ்ட்ல தெரியாம இருக்கிறதுக்காக இந்த டயூரட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. தென் சர்டைன் ஹார்மோன்ஸே யூஸ் பண்ணி மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி பல்க் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்க அக்ரெசிவ்னஸ் ப்ரொமோட் பண்ணி ரிசல்ட் அவங்க அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை ஓவரால் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சர்டைன் ஹார்மோன்ஸ் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் ஃபீமேல்ல என்னென்னு பார்த்தோம்னா மாஸ்குலனைசேஷன் மேல் மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தென் இன்க்ரீஸ்ட் அக்ரெசிவ்னஸ், மூட் ஸ்விங்ஸ், டெப்ரெஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலுக்கும் வந்து காமன். தென் அப்நார்மல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ். ஸோ இது என்னது, இட்ஸ் அ மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனோட சிந்தட்டிக் வெர்ஷன் தான் இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது. ஸோ அந்த மேல் இதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ் இன் த பாடி அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிளிட்டாரிஸ், டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுனால ஃபீமேலுக்கு வர்ற சைடு எஃபெக்ட்ஸ். ஓகே, தென் மேல்ஸ்க்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா ஆக்னே, reduction of the sizes of the testicles, decreased sperm production, kidney and liver dysfunction, breast enlargement, premature baldness and enlargement of the prostate gland. இதெல்லாம் மேலுக்கு இருக்க சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொலாங்கா யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படி இருக்காங்க அப்படின்னா இது பெர்மனன்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடலசன் ஸ்டேஜ்ல மேலோ ஃபீமேலோ ரெண்டு பேருமே அடலசன் ஸ்டேஜ்ல இதை எடுத்தாங்கன்னா சிவியர் ஃபேஷியல் அண்ட் பாடி ஆக்னி வரும்ன்றாங்க. அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் த க்ரோத் சென்டர் ஆஃப் த லாங் போன். ஸோ லாங் போன்ஸோட க்ரோத் வந்து ப்ரீமெச்சூர்லி ஸ்டாப் ஆயிடும், விச் லீட்ஸ் டு ஸ்டண்டட் க்ரோத். ஓகே, க்ரோத் வந்து அவங்களுக்கு முன்னாடியே நின்றோம். தென் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். சோ நம்ம பழமொழி கேட்டிருப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்போம்னு. அது வந்து இங்கேயும் நல்லாவே பொருந்தும். ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்றதுக்கு மெயினா இட் நீட்ஸ் தி சப்போர்ட் ஆஃப் தி டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷல் கேர் அண்ட் சப்போர்ட் இருந்தா இட் இஸ் ஈஸி டு கண்ட்ரோல் திஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். அண்ட் பேரண்டிங் தட் கம்பைன்ஸ் வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் நர்ச்சுரன்ஸ், அதாவது நல்ல கவனிப்பு கொடுக்கறது மூலமா அண்ட் கன்சிஸ்டன்டா டிசிப்ளினா இருக்கிறது மூலமா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் லைக் ஆல்கஹால், ட்ரக், டொபாக்கோ இந்த மாதிரி யூஸோட ரிஸ்க் அமாங் த யூத்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸோட ரிஸ்க வந்து கம்மி பண்ண முடியும். ஓகே,
then some of the preventive measures என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அவாய்ட் undue peer pressure. அதாவது ஒரு சைல்ட அவங்களோட த்ரெஷ்ஹோல்டு கெப்பாசிட்டிக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க, நீயும் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்க கூடாது. எய்தர் ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஸ்டடீஸா இருக்கலாம், மத்த ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க கூடாது. ஸோ ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வழி மாறி போய் இந்த சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்றதுக்கு, அபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவாய்ட் undue peer pressure. தென் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான். ஃபெயிலியர் இது ஸோ இட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மூலமா, இந்த அவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு தைரியம் கொடுக்கறது மூலமா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி வழி மாறி போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க எனர்ஜியை ப்ராப்பரா ஒரு நல்ல பாசிட்டிவா சேனலைஸ் பண்றது, லைக் மியூசிக், யோகா, எக்ஸசைஸ், ரீடிங், இந்த மாதிரி பண்றது மூலமா they will not get into this. And seeking help from parents and peers. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஏதாவது அதுல மாட்டிக்கிட்டாங்க, தெரியாம இந்த சர்க்கிள், விஷியஸ் சர்க்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ்லனா கம்யூனிகேட் பண்ணலாம் ப்ராப்பரா பேரண்ட்ஸ்ட இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ கம்யூனிகேட் பண்ணி சொல்றது மூலமா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. ஓகே, தென் லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சில டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி சைன்ஸ் தெரிஞ்சா உடனே வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஓகே, சோ அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ், தென் சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ் அது இருக்கு அப்படின்னா அது அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி சைன்ஸ் ஷோ பண்றாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்ட மறைக்காம சொல்லணும். அதுதான் நீங்க அவங்க ஃப்ரெண்டுக்கும் பண்ற ஒரு பெரிய நல்லது. ஓகே, ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்க பியர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்க வந்து ஒரு பெரிய ரிலீஃப், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எல்லாம் போகாம உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப்ன்றது இப்போ பாத்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அவங்களோட ஹெல்ப் சீக் பண்றது, அந்த நிறைய ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல எல்லாம் தெரியாம இதுல போய் மாட்டிக்கிட்டவங்க, இந்த மாதிரி வெளியில வரணும், மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, ஸோ வில் பவர் இருந்தா கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்க்ல நான் இதை போஸ்ட் பண்ணுவேன். இந்த ஃபுல் சாப்டரோட இதுவுமே நோட்ஸையுமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்றதுனா பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.